ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ட்ரேட் தினா. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃபாலோவர் கேட்ட கொஸ்டின், அதாவது ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் எப்படி யூஸ் பண்ணுறது, எவ்வளோ பாயிண்ட்ஸ் வைக்கிறது அப்படிங்கிறது தான் அவரோட கேள்வி. ஸோ நாம் இன்னைக்கு அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம பேஜுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா நம்ம பேஜை மறக்காம ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் ட்ரேட் தினா. ஸ்டாப் லாஸ், ட்ரெயில் ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ் அப்படின்னா உங்கள் லாஸை தடுக்கிறது. அதே மாதிரி ட்ரெயில் ஸ்டாப் லாஸ்னா உங்களோட ப்ராஃபிட்டை காப்பாற்றிக்கிறது. நிறைய பேர் ப்ராஃபிட் எடுப்பாங்க ட்ரேடிங்கில். ஆனால் அவங்களோட ப்ராஃபிட்டை காப்பாற்றிக்க தெரியாமல் ஸ்டாப் லாஸுக்கு திருப்பி மார்க்கெட் போய் ஹிட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அவங்களோட ப்ராஃபிட்டை விட்டுருவாங்க. ஸோ அதை தடுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் வைக்கணும். ஸோ இந்த ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது. ரூல் நம்பர் 1, ஸ்டாப் லாஸ் நம்மளோட மினிமம் டார்கெட்டை டச் பண்ணணும். அதாவது என்ட்ரி எடுத்த உடனே நீங்கள் ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் வைக்கக்கூடாது. அது நம்மளோட ஒரு குறிப்பிட்ட ரேஞ்ச், அதாவது ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதி ரேஞ்ச் அது போகிற வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணணும். அதாவது நீங்கள் டார்கெட் 1, டார்கெட் 2 இந்த மாதிரி பிரித்து வச்சுருப்பீங்க. ஸோ ரூல் நம்பர் 2, இப்போ உங்களோட ஸ்டாப் லாஸை காஸ்ட்டுக்கு மூவ் பண்ணுறது. அதாவது இப்போ உங்களோட மார்க்கெட், நான் இதுக்கு முன்னாடி சொன்ன ரூல் படி பாதி தூரம், அதாவது உங்களோட டார்கெட் 1க்கு நியர்பை போகிறப்போ நீங்கள் கீழே வச்சுருக்க ஸ்டாப் லாஸை உங்களோட என்ட்ரிக்கு நீங்கள் கொண்டு வரணும். ஸோ இது மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னா, மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் ஆனாலும் நீங்கள் ஒரு காஸ்ட் ஃப்ரீ, அதாவது லாஸ் ஃப்ரீ ட்ரேட் வந்து நீங்கள் பண்ணலாம். ரூல் நம்பர் 3, எவ்வளோ கேப்பில் நீங்கள் வைக்கணும். அதாவது நீங்கள் வைக்க போகிற அந்த ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் ரொம்பவே கிட்டக்க வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஹிட் ஆகிடும். அதே மாதிரி ரொம்ப தூரம் வச்சிங்கன்னா உங்களோட ப்ராஃபிட் எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ இதை தடுக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தடுக்கிறதுக்கு சிம்பிள் கேப் மெத்தட் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது ஆப்ஷன்ஸில், இன்ட்ராடேயில், ஸ்டாக்ஸில் நம்ம பண்ணுறப்போ இதை வந்து ப்ரீவியஸ் கேண்டில் ஹை லோ அதை மார்க் பண்ணிவிட்டு, ஸோ அதை டச் ஆகுதா இல்லையான்னு சொல்லி பார்ப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் இண்டெக்ஸ் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதில் ஒரு 10 to 15 பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா அதில் நீங்கள் ஒரு 10 பாயிண்ட்ஸில் வந்து ட்ரெயில் ஸ்டாப் லாஸ் வைக்கலாம். அதனால் பிகினர்ஸ் பண்ணுற ரொம்ப பெரிய தப்பு ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேட் பண்ணுறது. நான் எல்லா வீடியோலையும் சொல்கிற மாதிரி ஸ்டாப் லாஸ் கம்பல்சரி பண்ணுங்கள். உங்களோட மார்க்கெட் என்னதான் உங்களுக்கு டார்கெட் ப்ராஃபிட்டில் போயிட்டு இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் எடுத்து விட்டுறலான்னு மட்டும் எப்பயுமே யோசிக்காதீங்க. எப்போ வேணால் என்ன வேணால் நம்ம மார்க்கெட்டில் ஆகும். ஸோ ட்ரெயிலிங் ஸ்டாப் லாஸ் ஸ்கில், அதாவது எதுக்கு அப்படின்னா உங்களோட ப்ராஃபிட்டை ப்ரொடெக்ட் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி மார்க்கெட் பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும். மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி எதை பற்றி தெரிஞ்சுக்கணும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்கள் ட்ரேட் தினா.